ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று உங்ககிட்ட கேட்டிருந்தேன், காலையில வீடியோஸ் வந்து போடலாமா இல்லை சாயங்காலம் போடலாமான்னு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் சரி கமெண்ட்லயும் சரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தது. ஈவினிங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கக்கா, அப்பதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், அப்பதான் உங்களோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து அக்கா காலையிலே அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சில கமெண்ட் மட்டும் தான் வந்துருந்துச்சு. பட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock அப்லோட் பண்ணுங்க அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தினமுமே 5 மணிக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. இது ஆக்சுவலாக எல்லாரோட லைஃப்லையும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாரையாவது பார்த்து கண்டிப்பாக பொறாமை வந்து பட்டிருப்போம். பொறாமை ஏன் வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொறாமைப்படுறதுனால நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எதுக்காக பொறாமைப்படுவோம்? பொறாமைன்ற ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து போகவே முடியாது. நம்ம எப்போ வந்து பொறாமைப்படுவோம்? அடுத்தவங்க யாராவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா கண்டிப்பாக வந்து பொறாமை வந்து வரும். அப்படி நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது மூலயமா நம்மளோட லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 200% அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறோம்ல, அவங்க நம்ம பொறாமைப்படுறதுனால அவங்களோட வளர்ச்சி நிற்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு அவங்களோட லைஃப்ல அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தவங்கள பார்த்து வயித்தெரிச்சல் பட்டு ஐயோ அவ மட்டும் நல்லா இருக்காளே, ஐயோ அவ மட்டும் இப்படி இருக்காளே அப்படின்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் நம்ம அதே நிலைமையில தான் இருப்போமே தவிர நம்மளோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா போகவே முடியாது. அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுற நம்மளோட லைஃப்ல என்ன பண்ணா அவங்கள மாதிரி ஆகலாம் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு அவ அப்படி இருக்காளே அப்படின்னா யாரோட உழைப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ரொம்ப பெரிய பணக்காரராகவோ இல்லைன்னா ஒரு ஸ்டேஜுக்கோ கண்டிப்பா வர முடியாது. அவங்களுமே ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்த டெவலப் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால பார்க்கும்போது நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது அவளுக்கு என்ன அப்படின்னு நமக்கு ஈஸியா தான் வந்து இருக்கும். ஆனா எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு உழைப்பு கண்டிப்பா இருக்கும். யாரெல்லாம் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸ்ட்ரகிள் தாண்டி அவங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் தான் அந்த வெற்றின்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு நம்ம லைஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சோம் அப்படின்னாலே அவங்களோட நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ் வந்து ஆகலாம். அதே மாதிரி எப்ப பொறாம வரும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தன்னம்பிக்கை குறையும் போது மட்டும்தான் பொறாம வந்து கண்டிப்பா வரும். என்ன சொல்றது, இப்ப நானே இருக்கேன். இப்போ நீங்க யாரையுமே பார்த்து பொறாமப்பட்டதே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நானும் மனுஷி தான், எல்லாரும் மனுஷங்க தான். கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் பொறாம வந்து இருக்கும். நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியல, இப்ப நான் வீட்டுல இருக்கும்போது யாராவது வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு வந்து தோணும், சே அவங்களாம் வேலைக்கு போறாங்க, நம்ம இப்படி வீட்டுல இருக்கோம், நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னும் போது என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் குறையும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொறாம வந்து அடுத்தவங்களை பார்த்து வரும். அப்போ அடுத்த அடுத்த விஷயமா எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, நான் என்னோட லைஃப்ல இந்த அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஏன் இப்படி யோசிக்கணும், நம்ம ஏன் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படணும், நம்ம வேலையை நம்ம செய்யலாம், அது அவங்களோட உழைப்பு அப்படின்னு என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து தேவையில்லாத ப்ரெஷர் வந்து எனக்கு கிடையாது. நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்க மட்டும் நல்லா இருக்குங்களே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மென்டலாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப வீக் ஆயிடும். அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும். எப்போ அவங்களோட உழைப்பு அவங்களோட கஷ்டம், நீயும் கஷ்டப்படு, நீயும் வந்து அதுக்கான முயற்சி பண்ணு, அப்போ உன் லைஃப்ல நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு என்னைக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து நிஜமாவே என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கேன். சும்மா கூட சின்னதா கூட அடுத்தவங்கள பார்த்து எப்பவாவது அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு என்னைக்காவது தோணுனா கூட அவங்க உழைக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற தாட் எனக்கு அடுத்த செகண்டே வந்து வந்துடும். இது அவங்களுக்காக இருக்கோ இல்லையோ, பட் நான் என்னோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் யாரை பார்த்தும் இப்போல்லாம் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் எப்போல்லாம் குறையுதோ அப்போ கண்டிப்பாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட தான் செய்வீங்க. நிறைய பேர் சொல்றது, அக்கா உங்களை பார்த்து நான் இப்போ சேனல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது, அது வந்து பொறாமை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து
அவங்க பண்றாங்களே அப்படின்றதுக்காக பண்றதை தாண்டி அக்கா பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம், நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும், நம்ம வீட்டுல சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துட்டு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் வந்து சொல்லுவேன். அதை விட்டுட்டு ஆஹ் அவ வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறா, அவ ஆரம்பிக்கிறான்றதுக்காக நான் வந்து ஆரம்பிக்கணும், அவ வந்து வீட்டுல ஒரு புது பொருள் வாங்கியிருக்கா, அவ வாங்கியிருக்கான்றதுக்காக நான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் தான் கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன். அது ரொம்ப நாள்லாம் வந்து அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. யாரு நமக்கு முன்னாடி பண்றாங்கல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பட் நம்ம கடைசி வரைக்கும் அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி ஒன்றும் பண்ணாம இருந்துகிட்டே தான் இருப்போமே தவிர நம்மளால அடுத்த லெவல் வந்து கண்டிப்பா போக முடியாது. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்பதான் யாரோ ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர அவ பண்றாளே அப்படின்ட்டு அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் மட்டும் கண்டிப்பா படாதீங்க. பொறாமன்றது கண்டிப்பா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு யூடியூப்லேயே எடுத்துக்கோங்களேன், என்ன சொல்றது, நான் ரொம்ப பெருசா வந்து யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் நிறைய எனக்கான சொந்தங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன தலைவலினாலோ உடம்பு சரியில்லைனாலோ ஒரு நாள் வீடியோ போடலனாலோ அக்கா என்ன ஆச்சு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோன்னு கேட்குற நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து என்ன பண்றதுன்னா அதுதான் பொறாம. சில பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியறது இல்ல, வந்துட்டு கமெண்ட்ல வந்து ஆக்சுவலாக கார்த்தின்னு ஒரு ஐடி ஒன்று வந்து அடிக்கடி வருது. பட் அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்றது தெரில. அவங்க ஃபோட்டோவோட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவங்களெல்லாம் எடுத்து வீடியோவில் வந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் நிறைய இக்னோர் பண்ணிட்டு வந்து போகிறேன். சரி போ இவங்க இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி சில பேர் நடுவில் அப்பப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப முன்னாடிலாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் எனக்கு நிஜமாவே பதில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் அவ்வளோ பிஸியாக வந்திருக்கேன். ஏன்னா நான் பிஸியாக வச்சுக்கிறேன். என் ஃபேமிலிக்காக நான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இவங்களை பற்றிலாம் யோசித்தேன் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை இல்லை, அதனால வந்து அவங்களால அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கான முயற்சி கூட அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. மேபி அவங்க வீட்டில் வந்து நல்ல ஃபினான்ஷியலாக செட்டிலாக கூட இருக்கலாம், அதனால அவங்களுக்கு உழைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நான் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் என்ன சொல்றதுன்னா ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். அதனால நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட பசங்க படக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ உழைப்பு. யாரையும் ஏமாத்தியோ யாருக்கிட்ட இருந்தோ திருடியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பொய் சொல்லியோ அப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்கல. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் என்னோட உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கான பலன் தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஈஸியாக வந்து ஏதோ ஒரு கமெண்ட் ஈஸியாக, அதுவும் அந்த முக்கியமாக அந்த கார்த்தின்ற ஐடியிலேருந்து நான் யோசிப்பேன், ஒரு தடவையும் அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக போட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். மேபி அவங்களுக்கு கடவுள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நாள்லாம் கடவுள் அப்படி வெயிட் பண்ணிட்டேலாம் இருக்க மாட்டாரு. அவங்களுக்கு நீ ஒருத்தங்க இப்போ நான் அவங்களை எதுவுமே பண்ணல, நீங்கள் என்ன சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாருல்ல. உங்களுக்கான ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு விடுற அடி வந்து ரொம்ப பெரிய அடியாக வந்து இருக்கும். அது கண்டிப்பாக அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தணும், அடுத்தவங்கள பார்த்து நம்ம வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய அடி வந்து விழும். கார்த்தி உங்களுக்கு தான் சொல்கிறேன். அது உங்களோட ஐடி தான், அது யாரோ லேடி தான் பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஜென்ஸோட ஃபோட்டோ தான் வந்து இருக்குது. நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் கஷ்டம் தான் படணும். நீங்கள் என்னை இப்போ பார்க்குறீங்கல்ல, நான் இதை விட வளர்ந்து வளர்ந்து மேலே போயிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு எப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போதுலேருந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். பட் அப்போ விட நான் இப்போ என்னோட வீடு லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், என் பசங்களோட எஜுகேஷனுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டேன். நீங்கள் அதே இடத்துல உட்காந்து என்னை பார்த்து கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நான் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்கேன். கார்த்தின்ற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறீங்களா உங்களுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியும். நீங்கள் வீடியோ பாருங்கள், நீங்கள் பார்க்க எனக்கு ஆசை தான் கிடைக்கும் கார்த்தி. அதனால் இது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பா அதுக்கான பரிசு வந்து கொடுப்பாரு. இது நான் சாபமாலாம் சொல்லல, ஏன்னா நான் உங்களை எந்த விதத்துலயும் கஷ்டப்படுத்தல. பட் நீங்க என்ன ஒரு விதத்துலயும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து கிடையாது. அவங்க லைஃப்ல கான்ஃபிடென்ட்ன்றதே சுத்தமா வந்து இருக்காது. அதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன். நம்ம யாரோட ஒப்பிட்டு நினைக்கிறோமோ அவங்க அந்த லெவல்ல இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம மற்றவங்களோட முதல்ல கம்பேரே பண்ணிக்க கூடாதுன்றதுதான் என்னோட ஒப்பீனியனா கண்டிப்பா சொல்லுவேன். அவங்களால முடிஞ்ச விஷயத்துக்கு அவங்க பண்றாங்க, என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்றேன். ஏன் அவங்களோட நான் வந்து ஒருத்தங்களை கம்பேர் வந்து பண்ணிக்கணும்? ஒருத்தங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணலாம், பட் கம்பேர் பண்ணி பண்றதுன்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு வந்து கிடையாது. இப்போ
நான் சில பேர் யூடியூப்ல லைவ்லலாம் வந்து பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் படிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, சாரி எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, இத்தனை சாரி ஆர்டர் போயிருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க இருப்பாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறேன், என் பையனை எங்கள் அப்பா கிட்ட விட்டுட்டு தான் லைவ் போடுறேன். பட் நானே தான் கமெண்ட் பார்க்கணும், இதில் நடுவில் வர தப்பான கமெண்ட்ஸ் வேறு வந்து வரும், அதை பிளாக் பண்ணணும். இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் ஒரு விஷயம் பண்ணணும். ஐயோ அவங்க டெய்லி அவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைவ்ல வீடியோ போடுறாங்கன்னா, ஏன்னா எனக்கு சில பேர் கேட்குறாங்க, அக்கா நிறைய பேர் 4 மணி நேரம் 3 மணி நேரம் லைவ் போடுறாங்க, நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? அவங்கள பார்த்து நான் ஏன் சேம் அதே மாதிரி பண்ணுவேன்? எனக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்னால் அந்த 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. முன்னாடியெல்லாம் காலையிலேருந்து ஃபுல் டே வேலை பார்க்கும்போதே எனக்கு வந்து டைம் பத்தாது. பட் எனக்கு என்னென்னா மேபி லைவ் போட்டால் என்னால் வந்து உங்களோட ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியுது. நிறைய பேர் கேட்குறது லைவ் வாங்க, லைவ்ல சாரி காமிங்க அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இன்னொரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன். வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன், பட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ரா வேலையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 மணி நேரம் போடுறாங்கன்றதுக்காக நான் 4 மணி நேரம் போடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயமா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, பட் நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோம். ஐயோ அவள் மட்டும் 4 மணி நேரம் லைவ் போடுறா, நம்ம போட முடியலையே, நம்மளும் 4 மணி நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு நான் போட்டேன்னா என்னால் 1 நாள் 2 நாள் தான் வந்து லைவ் போட முடியும். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ வந்து பண்ண முடியாது. அவங்க 4 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு திறமை வேணும். 4 மணி நேரம் அவங்க சாரியை காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்ககிட்ட குவான்டிட்டி சாரீஸ் இருக்குது, அதுக்காக அவங்க நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. பட் என்கிட்ட அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. என்னால் மினிமம் அமௌண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் என்னால் ஒரு 1 hour மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 11 to 12 முடித்த உடனே குழந்தைக்கு முடிச்ச அடுத்த செகண்ட் சாரி ஃபுல்லாக ஹாலில் இருக்கும், என்னோடய ஃபோனு மைக் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். 12 மணிக்கு அப்படியே என் குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு 15 minutes 20 minutes அவனை அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த 1 hour நான் இல்லாமல் அம்மா என்ன பண்ணுறேன்னு அந்த குரல் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், உள்ள அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் என் பிள்ளை உள்ள என்ன பண்ணுதுன்னு தெரியல, அப்பா இருப்பாங்க இருந்தாலுமே என்ன பண்ணுறான்னு தெரியலையே, சத்தமே இல்லையே, அமைதியாக இருக்கே, ஏதாவது எடுத்து வாயிலையில போட்டானோ, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கு, என் மண்டக்குள்ள 1000 விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி லைவ் முடிச்ச அடுத்த செகண்ட் என் பையன்கிட்ட போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த ஹாலில் திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே தான் போட்டுருவேன். ஒரு 12:30 மணிக்கா அவனுக்கு சாதம் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனை வந்து தங்கம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சாரீஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தூங்க வச்சுருவேன். இப்படி தான் வந்து எனக்கு வந்து இருக்கும். எதுக்காக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, மேபி என்னை தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நிஜமாவே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும், மேக்ஸிமம் தப்பாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் லேடிஸ் தான் பண்ணுறீங்க. யாருமே லைஃப்பில் சும்மாலாம் அப்படியே ஈஸியாலாம் வந்து வந்துட முடியாது. இதுக்கான உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. என்னோட அந்த யூடியூப்கான உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கான உழைப்பு. இதில் 4 வருஷம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு யூடியூப் வீடியோனா எப்படின்னு தெரியாது, மைக் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, கேமரா எப்படி செட் பண்ணணும்னு தெரியாது, என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு தெரியாது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நான் உங்களோட பணத்தையோ உங்கள் வீட்டில் இருக்கிறத உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நான் பிடுங்கியோ வந்து ஒரு விஷயம் பண்ணவே இல்லை. அதனால் என்னை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டு எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நிஜமாவே நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களை விட நான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இனிமேலும் சந்தோஷமாக தான் இருப்பேன். அதனால் நீங்கள் என்னை பார்த்து பொறாமப்பட்டீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் வந்து கிடையாது. அதே மாதிரி அடுத்தவங்கள பார்த்து அவங்க பண்ணுற விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணாமல் பாராட்ட மனசு இல்லாதவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொறாமப்படுறவங்களா வந்து இருப்பாங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதுவும் இந்த லாங் வீடியோஸில் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். அக்கா நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனை போய் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். அதில் போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே அக்கா நான் இது உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் யாரோட வீடியோக்கும் போய் கமெண்ட் வந்து போட்டதில்லை, பட் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது, உங்ககிட்ட கமெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. நேற்று கூட இனியான ஒரு சிஸ்டரை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, பட் எனக்கு வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் மூலயமா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா கூட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருக்கும்.
அவங்க அம்மாவுக்கு டெய்லி லெட்டர் எழுதுவேன் நைட்ல. எங்க அம்மா இல்லை என் கூட. ஏன்னா எனக்கு எல்லாமே எங்க அம்மாவா தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு எங்க அம்மா என் கூட இல்லை. நைட்ல வந்து அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு படுப்பேன். அப்ப சொல்லும்போது தேவிகா அக்கா வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் அந்த லெட்டர்ல வந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எத்தனை பேருக்கு இத மாதிரி ஒரு இதெல்லாம் கிடைக்கும்ன்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. உங்க ஃபேமிலியில ஒருத்தங்களா என்ன நினைக்கிறதுனால தான் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியுது. அவங்க அம்மாவோட என்ன கம்பேர் பண்றாங்க அப்படின்னும்போது, இதை விட என் லைஃப்ல நான் என்ன அச்சீவ் பண்ண முடியும்ன்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. இந்த வீடியோ வியூஸ் போகுது, இது மூலயமா எனக்கு பணம் கிடைக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி யாரோ ஒருத்தருக்கு நான் பேசுற விஷயம் ஆறுதலா இருக்கு அப்படின்றத விட எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க முடியும்? அதனால என் வீடியோஸ் எல்லாம் பெருசா வியூஸ் போதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. லாங் வீடியோஸ் எல்லாம் பெருசா வியூஸ் போதா, ஷார்ட்ஸ் எல்லாம் பெருசா வியூஸ் போதான்றதுலாம் இல்ல. ஆனா ஒரு நாளைக்கு 2000 பேர் என் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா இந்த 2000 பேர் என் வீடியோ புடிச்சு பாக்குறாங்க. அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வந்து இருக்க முடியும்? இன்னும் சில பேர் அவங்களோட ரொம்ப ஃபேமிலியில ரொம்ப 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 அவங்களுக்கு அது அது யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து நான் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன். என் லைஃப் இதுதான் அப்படின்னு. பெத்த அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களான்றது தெரியல. பட் என்கிட்ட சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப கனெக்டா வந்து ஆகுது. நான் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ற நிறைய பேர் வந்து இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் பண்ற எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் வந்து பண்றீங்க. நல்ல மனசு இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கமெண்டா வந்து சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். எனக்கு யார் கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் அதுதான். அவங்களோட எண்ணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தங்க மனசார வந்து வாழ்த்துவாங்க, அக்கா நீங்க உங்க பசங்களோட அண்ணாவோட ரொம்ப 100 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு கூட நிஜமாவே ஒரு பெரிய மனசு வந்து கண்டிப்பா வந்து வேணும். அந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்க என் கூட இருக்கீங்க நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால ஒருத்தங்களை பாராட்ட தெரியாதவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நம்மளோட திறமையை யாரெல்லாம் நம்பலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக பொறாமை வந்து இருக்கும். தனக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்தவங்களை பார்த்து கண்டிப்பாக பொறாமை வந்து படுவாங்க. நல்ல எண்ணங்கள் யாருக்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பொறாமை குணம் கண்டிப்பாக இருக்கும். இப்படியே வெளியில வந்து நடிப்பாங்க. அடுத்தவங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களே நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படியே வெளியில அப்படியே இத மாதிரி ஒரு பொண்ணு இருக்க முடியுமான்ற அளவுக்கு நம்ம நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள் இருக்காங்களேன்னு நம்ம பக்கத்துல இருந்து நடிப்பாங்க. ஆனா நம்ம லைஃப்ல நம்ம அடுத்த லெவல் போறோம். அடுத்தது ஒரு விஷயம், சின்னதா ஒரு விஷயம் நீங்க பண்ணி பாருங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு புது தொடக்கம் கூட வாங்கி பாருங்களேன். அதை சொல்லி பாருங்க, புது தொடப்பு வாங்கணும்னு சொல்லி பாருங்களேன். அதை கூட வைத்தறிச்சல் படுறவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனசுல நல்ல எண்ணன்றதே கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஆனா வெளியில மட்டும் நடிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது. அவங்க எப்படி லைஃப்ல நல்லா இருப்பாங்க? அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களோட அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களோட லைஃபுமே இருக்கும். அதனால அவங்க லைஃப்ல முன்னேறல அப்படின்னா அது காரணம் இது மட்டுமா தான் வந்து இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மனசுல வந்து எப்பவுமே நிம்மதின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. காலம் பூரா அடுத்தவங்களை பார்த்து பொறாம மட்டுமே தான் பட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி அடிக்கடி வரும். இப்போ எனக்கு உங்களை நீங்க இருக்கீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. இவளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, பண்ற விஷயம்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் என்ன உங்களுக்கு பிடிக்காம வந்து போகும். அப்போ ஒருத்தவங்களை பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவங்கள போய் சர்ச் பண்ணி ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அவங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் போடுறீங்க? ஏன் அப்போ நீங்க சைக்கோவா? அப்போ உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க? உங்களோட பசங்க நிலைமை பாவம், உங்க ஹஸ்பண்டோட நிலைமை பாவம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பாவம், உங்க ரிலேட்டிவ்ஸ் பாவம், உங்க அப்பா அம்மா பாவம். எனக்கு இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களை பார்த்தா அதுதான் தோணும். இவங்க குடும்பம்லாம், இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் ரொம்ப பாவம் பண்ணவங்களா இருப்பாங்களே அப்படிதான் எனக்கு வந்து தோணும். அதனால ஒரு மாதிரி சைக்கோத்தனம்ல. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நீங்க பார்க்கவே கூடாது. எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நான் அவங்க வீடியோ வருதுன்னா ஸ்க்ரால் பண்ணிடுவேன். ஒரு செகண்ட் கூட அவங்க வீடியோவை நான் பார்க்க மாட்டேன். ஆனா ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அது கீழே போய் அசிங்கமா கமெண்ட் பண்றீங்களே, உங்களை என்னெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தாட்டு? நீங்க எப்படி உங்க பசங்களை நல்லது சொல்லி வளர்ப்பீங்க? நீங்க எப்படி நல்லது சொல்லி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்க பசங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கே இவ்வளவு கேவலமான தாட் இருக்கே, நீங்க எப்படி உங்க வீட்டை ஒழுங்கா கொண்டு போக முடியும்? அதனால பொறாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அமைதின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. உங்க மனசு எப்பவும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம அடுத்தவங்க ஐயோ இவங்க பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க தேடிக்கிட்டே தான் இருக்க முடியும்.
அதனால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படி நீங்கள் பொறாம தான் படுவீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியே தான் வந்து இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன, ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான், யாரை பார்த்தும் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாலாம் யாராலையும் வாழ முடியாது. பட் நமக்குள்ள யாராவது வந்து சின்னதாக யாரையாவது பார்த்து நம்ம சரி இவங்க இப்படி இருக்காங்கல்லன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளும் இப்படி தானே இருக்கும், ஏதாவது ஒரு சில பாயிண்டாவது உங்களோட ஒத்து போச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. அது உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்தில் பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா பிடிக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.